ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய பட்டு தொழிலுக்கு புகழ்பெற்ற காஞ்சிபுரம் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கல்யாண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கும்போது தன்னுடைய காதலனோடு ஓட்டம் பிடித்து அதற்கடுத்து அந்த பெண்ணினுடைய தாயார் இறந்த பிறகு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2015 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது துர்கா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2015 காலகட்டத்தில் அவங்களுடைய தூரத்து ரிலேஷனாக இருக்கக்கூடிய செண்பகம் அப்படிங்கிற பெண்ணினுடைய குடும்பத்தில் நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2015 காலகட்டத்தில் இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாண வயது இருந்திருக்குங்க. தோராயமாக ஒரு 23 வயது இருந்திருக்கும். 12ஆம் வகுப்பு வரைக்குமே படித்த செண்பகம் அப்படிங்கிறவங்க அதற்கடுத்து குடும்பத்தினுடைய சுச்சுவேஷன் காரணத்தினால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி மாதிரி பகுதியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் டேட்டா என்ட்ரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருட காலகட்டங்களுக்கு மேலே அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த செண்பகம் அப்படிங்கிற இந்த பெண்ணினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய தம்பி ஒருத்தர் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா விவசாயம் செஞ்சு ஒரு 2 ஏக்கர் பூமி வச்சிருக்காருங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது 2015 காலகட்டத்தில் இந்த செண்பகத்தினுடைய அம்மா சகுந்தலா அப்படிங்கிறவங்க தன்னுடைய பெண்ணுக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க புரோக்கர் மூலியமாக. இந்த குடும்பத்தினுடைய ஆணிவேரே செண்பகத்தினுடைய அம்மா சகுந்தலா தாங்க. அவங்களுடைய அப்பா அவங்களுடைய அம்மா சொல்லக்கூடிய பேச்சை தட்டவே மாட்டாருங்க. அந்த காரணத்தினால தான் தன்னுடைய பெண்ணுக்கு நல்ல வரன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் மூலியமாக வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கடுத்து வரன் பார்க்க ஆரம்பித்த 15 நாள்லேயே செண்பகத்துக்கு தகுந்த ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒன்று தேர்ந்தெடுத்துறாங்க அவங்களுடைய அம்மா. அதற்கு பிறகு இந்த பெண் பார்க்கக்கூடிய சடங்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாங்க விழாக்கோலமாக அவங்களுடைய வீடு போயிட்டு இருந்திருக்கு. கடைசியாக எல்லாமே முடிஞ்சு செண்பகத்தினுடைய திருமண தேதியும் முடிவெடுக்கிறாங்க. அப்போது நிறைய ரிலேஷன்ஸுக்கு பத்திரிகை கொடுத்த காரணத்தினால வீட்டில் திருமணம் பண்ண வேண்டாம், நல்ல கிராண்டாக ஒரு கல்யாண மண்டபத்தை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி சிட்டிமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் திருமண மண்டபம் ஒன்று அவங்களுடைய அம்மா செலக்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் கரெக்டாக அந்த திருமண நாளும் வந்துடுதுங்க. அப்போது மணமகன் வீடு மணமகள் வீடு 2 பேருமே முன்னாடி நாள் இரவே மண்டபத்துக்கு போயிடுறாங்க. பத்திரிகை கொடுத்த ரிலேஷன்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக மண்டபத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த செண்பகம் அப்படிங்கிற பெண் வேலை செஞ்ச அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நிறைய ஆண்கள் மற்றும் பெண்களும் நைட்டே வந்துட்டாங்க. அதற்கடுத்து நைட்டு டின்னர்லாம் முடிச்சு அடுத்த நாள் காலையில் முகூர்த்தம் 4 மணி 5 மணி தோராயமாக பிரம்ம முகூர்த்தத்திலே வச்சிருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு 12 மணி தோராயமாக இந்த செண்பகம் அப்படிங்கிற அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா மணமகள் அறையில் தூங்க சொல்கிறாங்க. செண்பகத்திற்கு துணையாக டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்ச 2 பெண்கள் தோழிகளாக அவங்களும் சேர்ந்து படுத்து தூங்குறாங்க. அதிகாலை 3 மணி ஆன உடனே செண்பகத்தினுடைய அம்மாவான சகுந்தலா அப்படிங்கிறவங்க பெண்ணை போய் எழுப்பி விடலாம், 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மணமகள் அறைக்குள்ளே நுழைகிறாங்க. உள்ளே நுழைஞ்சு பார்க்கும்போது படுக்கையில் செண்பகம் இல்லைங்க. ஷாக்கான சகுந்தலாவுக்கு பாத்ரூம் மற்றும் எல்லா இடத்துலையும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே செண்பகம் இல்லை. அதற்கடுத்து அதிர்ந்து போயிட்டாங்க அந்த ஒட்டுமொத்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய நபர்களும். அதே நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் முகூர்த்தமெல்லாம் முடிஞ்சு காலையில் 6 மணி ஆன பிறகும் செண்பகத்தை எங்கேயுமே காணாத காரணத்தினால எங்கேயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போது யாரோட போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது நைட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செஞ்ச
கண்ணன் அப்படிங்கிற ஒரு பையனும் வந்திருந்தாங்க. அந்த பையனும் மண்டபத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டவுட் வந்துருச்சுங்க. அதே நேரத்தில் செண்பகத்தினுடைய நெருங்கிய தோழி ஒருத்தங்க அவங்களோட தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நைட்டு எவ்வளவோ சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், கேட்காம போயிட்டா, நான் பயந்து போய் யார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செண்பகத்தினுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை செஞ்ச தோழி சொன்ன உடனே அதிர்ந்து போயிட்டாங்க இரண்டு தரப்பும். அதற்கடுத்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு உச்சகட்ட கோபம் வந்துருச்சுங்க. நிச்சயதார்த்தம் பண்ணும்போதும் சரி, பெண் பார்க்கும் சடங்கு நடக்கும் போதும் எப்போதுமே வந்து இவங்க சொல்லவே இல்லைங்க. இப்போது எங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு, எங்க சொந்தக்காரங்கள எங்களை தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மாப்பிள்ளை தரப்புல. அது மட்டும் இல்லாம செண்பகம் ஓடி போன காரணத்தினால திருமணத்திற்கான நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா மாப்பிள்ளை வீடு, அந்த பணம் எங்களுக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு காவல்துறையினர் இந்த வழக்கை கையில் எடுத்து இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போது செண்பகம் வந்து அந்த கண்ணன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை செஞ்ச பையனோடு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வலை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினர். அதே நேரத்தில் செஞ்ச தவறு எல்லாமே உங்க பொண்ணுனால தான், அதனால மாப்பிள்ளை வீட்டில் ஏற்பட்ட இழப்புக்கு நீங்க பணம் கொடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல செண்பகத்தினுடைய அப்பாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியலங்க. அவர் ஒரு அப்பாவை மனசு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம செண்பகம் அப்படிங்கிற அந்த பெண் மேல ரொம்ப பாசம் அதிகமா வச்சிருந்தாருங்க. தன்னுடைய மகள் நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி அவமானப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காருங்க. அதற்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டில் செலவு செஞ்ச பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு காவல்துறையினர் சொல்லிட்டாங்களே, வேற வழி இல்லாம அவங்க இருக்கக்கூடிய வீடு மற்றும் தோட்டத்து பத்திரம் ரெண்டையும் அடமானம் வச்சு அவங்களுடைய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல மாப்பிள்ளை வீட்டில் பணத்தை வாங்கி கிளம்பும் போது சகுந்தலா மற்றும் அவங்களுடைய அப்பாவை கண்டபடி திட்டிருக்காங்க. ஒரு பொண்ணை நல்லபடியா வளர்க்க தெரியல, நீங்களாம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, செண்பகத்தினுடைய அம்மாவான சகுந்தலா உச்சகட்ட கோபத்துக்கே போயிட்டாங்க. தன்னுடைய மகள் கையில் கிடைச்சா கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைச்சாங்க. அவ்வளோ ஆவேசம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தினுடைய ஆணிவேரே சகுந்தலா தாங்க. அவங்க ரொம்ப வந்து ஜாதி பார்க்கக்கூடிய ஒரு வழக்குங்க. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, செண்பகத்தை கூட்டிட்டு போன அந்த கண்ணன் அப்படிங்கிறவருடைய கிராமம் வந்து இவங்களுடைய ஊர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த பையன் தாங்க. அதே நேரத்தில் அந்த பையனுடைய கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை விட கொஞ்சம் லோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன், மனிதர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பார்ப்பது ரொம்ப அவமானமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோக்காக மட்டும் தான் மேலே கீழே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றபடி எல்லாருமே பிறப்பின் அடிப்படையில் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. சரி, இந்த கதைக்காக நம்ம மேலே கீழே அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த டைம்ல சகுந்தலா தன்னை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் தாங்க அதிகமா இருந்திருக்கு. அதற்கடுத்து மாப்பிள்ளை வீட்டார் கிளம்பி போன பிறகு காவல்துறையினர் எப்படியோ கஷ்டப்பட்டு 2-3 நாள் கழிச்சு இந்த செண்பகம் மற்றும் கண்ணனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது பயந்து போன செண்பகம் மற்றும் காதலிச்ச அந்த பையனுடைய பேர் கண்ணன் சொன்னலையா, 2 பேரும் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராயிட்டாங்க. அப்போது 2 தரப்பு குடும்பங்களும் வாங்க அப்படி சொல்லும்போது அந்த பையனுடைய குடும்பத்தார் வரமாட்டிட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த கண்ணன் அப்படிங்கிற பையனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து வச்சிருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள். அது வேற யாரும் கிடையாதுங்க, சொந்த அக்காவினுடைய மகள் தான். அந்த பெண்ணை தான் கண்ணனுக்கு கல்யாணம் பண்றது அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு செண்பகத்தை கூட்டிட்டு போன காரணத்தினால அவங்களுடைய அப்பா அம்மா வரமாட்டிட்டாங்க. அவன் என் மகனே கிடையாது, எப்படியோ நாசமா போட்டு அப்படி சொல்லிட்டு காவல்துறையில வந்து ஆஜராகவே இல்லைங்க. கிராமத்துல எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க குடும்பத்தை பற்றி, இப்படி உங்க பொண்ணு வந்து ஓடி போயிட்டா, இதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைரியமா பண்ண வாய்ப்பு இருக்கு, அந்த காரணத்தினால எப்படியும் இவங்க 2 பேத்தையும் பிரிச்சுதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் ஒரே முடிவா இருக்காங்க. அதே மாதிரி தான் சகுந்தலாவும் தன்னுடைய மகளை வந்து பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா இவங்களுடைய பேச்செல்லாம் காவல் நிலையத்தில் எடுபடவே இல்லைங்க. செண்பகம் மற்றும் கண்ணன் 2 பேருமே மேஜர் அப்படிங்கிற காரணத்தினால 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நாங்க 2 பேரும் தான் வாழ போறோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால காவல் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எகென்ஸ்டா திரும்பிட்டாங்க. அந்த கிராமத்துக்கு எகென்ஸ்டா, சகுந்தலா மற்றும் அவருடைய கணவருக்கு எகென்ஸ்டா. இவங்க 2 பேருக்கும் எந்தவித ஆபத்தும் உங்களால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் மிரட்டி இருக்காங்க செண்பகத்தினுடைய அப்பா அம்மாவை. அதற்கு பிறகு ஆத்திரத்தோடு இருந்த சகுந்தலா அப்படிங்கிறவங்க, நீ என் பொண்ணே கிடையாது, உன்னை தலைமொழிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தை விட்டு அவங்களுடைய ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போது வாழ வழியே தெரியாமல் இருந்த அந்த கண்ணன் மற்றும் செண்பகத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னே தெரியலிங்க. அந்த டைமில் கண்ணனுக்கு உறுதுணையாக அவங்களுடைய கிராமத்து நண்பர்கள் வந்து கூட நின்னாங்க. கண்ணனுக்கு அப்பா அம்மா தான் கூட வரமாட்டிட்டாங்களே, அதனால அவங்களுடைய நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்பா அம்மா வரலன்னு யோசிக்காதரா, நம்மளுடைய கிராமத்திலேயே வாடகை வீட்டு தாங்க தங்குங்க, கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா உன் அப்பா அம்மா வந்துருவாங்க, அதே மாதிரி செண்பகத்தினுடைய அப்பா அம்மாவும் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க நண்பர்கள். அதே மாதிரி செண்பகம் மற்றும் கண்ணன் 2 பேருமே அவங்களுடைய சொந்த கிராமம், அப்பா அம்மா இருக்கக்கூடிய கிராமத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு போகாம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்து அங்கே போய் ஸ்டே பண்ணி தன்னுடைய குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க செண்பகம் மற்றும் கண்ணன். ஆனால் இதற்கு பிறகுதான் பிரச்சனைகளே வெடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. கரெக்டாக இந்த சம்பவம் நடந்து 1 மாதம் 2 மாத காலகட்டம் கூட சகுந்தலா மற்றும் அவங்களுடைய கணவர், அவருடைய பேர் கருணாகரனுங்க, 2 பேரும் அவங்களுடைய ஊரில் இருக்கவே முடியலைங்க. அதே நேரத்தில் கல்லூரி 2வது ஆண்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய செண்பகத்தினுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ரொம்ப அவமானம் ஆயிடுச்சுங்க.
நண்பர்கள் எல்லாமே இப்படி ஒரு கீழ் ஜாதியில் இருக்கக்கூடிய வாலிபரை அவங்க அக்கா கூட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவரும் அக்கா மேல வெறியா தான் இருந்திருக்காரு. கையில் கிடைச்சா அப்படின்னா கூட பிறந்தவங்க கூட பார்க்காம கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்திருக்காங்க. ஆனா இந்த கருணாகரன் அப்படிங்கிற செண்பகத்தினுடைய அப்பா மட்டும் தன்னுடைய மகள் செஞ்சுட்டா, முன்னாடியே செஞ்சிருந்தா வேற ஏதாவது பண்ணிருக்கலாம், அவமானப்பட்டுட்டோம், இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை அவளே முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதி பாகுபாடெல்லாம் பார்க்காம மனசுக்குள்ளேயே வச்சுட்டாருங்க. அப்படி அவர் இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு அப்பாவின்னு சொன்ன இல்லையா, இதெல்லாம் போய் தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னா மனைவி கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க, சகுந்தலாவுடைய பேச்சு தான் எச்சா இருக்கும். இப்படி இருக்கும்போது கரெக்டாக கல்யாணமாகி 1 மாதம் 1.5 மாத காலகட்டத்திலேயே அந்த ஊரில் இருக்கக்கூடிய வில்லேஜர்ஸ், கிராமத்து மக்கள் எல்லாமே அந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சாங்க அப்படின்னா இவங்களை கூப்பிடுறது கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய அடிப்பைப்பில் போய் சகுந்தலா தண்ணி பிடிச்சாங்க அப்படின்னா பெண்கள் எல்லாமே புறமுதுகளை பேசுகிறாங்க. உங்களுக்கெல்லாம் அவமானம் இல்லையா, வேறொரு ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து தண்ணி பிடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசியிருந்த காரணத்தினால கௌரவத்தோடு வாழ்ந்த சகுந்தலாவுக்கு மனசில் ஏதோ குத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி இருக்கும்போது 2 மாத காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் காலையிலேயே ஒரு 9 மணி 10 மணி தோராயமாக சகுந்தலாவுடைய கணவர் கருணாகரன் வந்து தோட்டத்தில் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. அதே நேரத்தில் அந்த கல்லூரி படிக்கக்கூடிய தம்பி, செண்பகத்தினுடைய தம்பி வந்து கல்லூரிக்கு போயிட்டாருங்க. வீட்டில் சகுந்தலா மட்டும்தாங்க இருந்திருக்காங்க. ஊருக்குள்ள பேசுவது, தன்னுடைய மகள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து இனிமேல் நம்ம இருக்கவே கூடாது, எவ்வளவு கௌரவமாக வாழ்ந்தோம், நம்ம உயர மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து களைக்கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி மருந்து இருக்குங்க. அந்த பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டு உயர விட்டுட்டாங்க இந்த சகுந்தலா அப்படிங்கிறவங்க. சாயந்தர நேரம் தோட்டத்துக்கு போன கருணாகரன் வீட்டில் வந்து பார்க்கும்போது சகுந்தலா உயிரிழந்து கிடக்கிறாங்க, வாயில நுரதள்ளி. அதற்கு பிறகு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஊர்ல பாதி பேர் வரமாட்டிட்டாங்க, ஏன்னா மகள் வந்து கீழ் ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெருங்கிய உற்றார் உறவினர்கள் மட்டும்தான் அந்த இறுதி சடங்குல கலந்துட்டாங்க. அதே நேரத்தில் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த செண்பகம் அப்படிங்கிற பெண்ணுக்கு தகவலா போகுதுங்க, உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே மனசுடைஞ்சு போயிட்டாங்க செண்பகம் அப்படிங்கிறவங்க. அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் அந்த துக்க வீட்டுக்கு போனா அப்படின்னா கண்டிப்பா உற்றாரெல்லாம் அடிக்கவே வருவாங்க. இருந்தாலும் என்னுடைய அம்மாவை ஒரு தடவையாவது முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிளம்புறாங்க. ஆனா அவருடைய கணவரான கண்ணன் வந்து எவ்வளவோ முறை சொல்லியிருக்காருங்க, வேண்டாம் அங்கே போனால் நம்மளுக்கு பிரச்சனை தான் அதிகமாகும், உங்க அம்மா இறந்துட்டாங்க, நீ பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியாக ஒரு முறை மட்டும் என் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது வேற வழி இல்லாம கண்ணனும் வந்து கூட வர்றாருங்க. அப்போது செண்பகம் சொல்லியிருக்காங்க, என்ன கூட அடிச்சுட்டு விட்டுருவாங்க, நீங்க வராதிங்க, உங்களை கொண்டு கூட போட்டுருவாங்க அந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கே பாதுகாப்பு இல்லை, அதனால நான் கூட வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் சேர்ந்து வர்றாங்க. வரும்போது ஊரினுடைய என்ட்ரன்ஸ்லேயே செண்பகம் மற்றும் அவருடைய கணவர் கண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்க விட மாட்டிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, சுத்தமாக அலோவ் பண்ணாமல் ஊரினுடைய எல்லையிலேயே நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்போது செண்பகம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊருக்குள்ள தான் விட மாட்டேங்கிறாங்க, எப்படி வந்து சுடுகாட்டுக்கு எடுத்து வருவாங்கல்ல, சுடுகாட்டிலேயாவது தன்னுடைய அம்மாவினுடைய முகத்தை கடைசியாக பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மாலை ஒரு 4 மணி 5 மணி தோராயமாக அடுத்த நாள் சுடுகாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சகுந்தலாவினுடைய பாடியை வந்து கொண்டு வர்றாங்க. சுடுகாட்டுக்கு வந்து அவங்களுடைய வழக்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டி அடக்கம் பண்ணுறதாங்க வழக்கம். அந்த குழிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய சடலத்தை வச்சு சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஆவேசமான செண்பகம் இதற்கு மேலே பார்க்காம இருந்தால் நம்முடைய அம்மாவுடைய முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிமேட்டுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. அந்த டைமில் கண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சுடுகாட்டினுடைய அந்த என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டாருங்க, உள்ள போனால் நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சமாதிக்கு பக்கத்தில் ஓடி வந்து செண்பகம் அவங்களுடைய அம்மாவுடைய முகத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கட்டி பிடிக்கும் போது அவங்களுடைய தம்பி இருந்தார் இல்லையா, உன்னாலதான் எங்க அம்மா செத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு அரைஞ்சு அந்த பெண்ணை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதே நேரத்தில் ஊர் இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்கள் எல்லாருமே செண்பகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியை பார்க்க விடவே மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய மனைவி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஊர்க்கார பசங்க எல்லாம் கோவமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு வெளியே நின்று இருந்த கண்ணன் வந்து வேக வேகமாக அங்கே ஓடுறாருங்க. அங்கே ஓடி போய் சமாதிக்கு பக்கத்தில் நின்ன உடனே கண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்க மற்றும் செண்பகத்தினுடைய தம்பி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா வாக்குவாதம் ஏற்பட்டு கண்ணன் மற்றும் அவங்களுடைய தம்பி கட்டி புரண்டு உருள்றாங்க. அப்போது சகுந்தலாவுக்கு தோண்டி வச்சிருந்த குழி இருக்கு இல்லையா, அந்த குழிக்குள்ள கால் தடுமாறி இந்த கண்ணன் அப்படிங்கிற உள்ள விழுந்துடுறாருங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் யாருக்காவது அந்த குழி தோண்டி சவக்குழி வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்க வேற யாரும் தவறி விழுந்துடக்கூடாதுங்க. சாதாரணமாக வந்து இறங்கி பாடி உள்ள வைக்கிறது நார்மல் தான், ஆனால் யாராவது தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அபசகுணம் தாங்க. அந்த குழி கீழே விழுந்தவரை எதிர்பார்த்து காத்துருக்கும், அவரையும் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசுவது வழக்குங்க. அதே மாதிரி தான் செண்பகத்தினுடைய தம்பியும் கண்ணனும் கட்டி புரண்டு உருளும் போது கண்ணன் தவறி விழுந்துடுறாருங்க. தவறி விழுந்த உடனே மேலே வந்து ஏறி வரதுக்கு கூட யாரும் கை கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க, நீ சாகதாண்டா போற அப்படின்னு சொல்லிட்டு அது ஊர்க்காரங்க மற்றும் செண்பகத்தினுடைய தம்பி பேசுறாங்க. அதற்கு பிறகு செண்பகம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததே தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை மேலே கூட்டிட்டு வந்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்துட்டாங்க. அதற்கு பிறகு சவுந்தராவுடைய ஊர்க்காரங்கெல்லாம் சுடுகாட்டில் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு ஊருக்குள்ளே வர்றாங்க. அப்போது இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அம்மா இன்னைக்கு தான் இறந்துருக்காங்க, மினிமம் 3 மூணாவது நாள் தான் பால் ஊற்றுவாங்க, அது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள நான் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட சொல்கிறாங்க. கண்ணன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாருங்க. உன் தம்பி வேற அடிக்கப்படுறான், நீ எங்கே தங்குவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செண்பகத்தினுடைய தோழி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என் வீட்டில் இருக்கட்டும் 3 நாளைக்கு மட்டும் தானே, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து, மற்ற எல்லா பசங்களும் வந்து கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தால் கண்ணன் வந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவருடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. தன்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஊர்லேயே இருக்காரு, தோழியினுடைய வீட்டில் இருக்காங்க. 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா செண்பகம் தோழியினுடைய வீட்டில் இருக்கும்போது யாரும் பிரச்சனை பண்ணலீங்க.
மூன்றாவது நாள் கரெக்டாக பால் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பும் போது இந்த செண்பகம் பாதி தூரம் வர்றாங்க. அப்போது அவங்களுடைய அப்பா என்ன பேசிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் பொண்டாட்டி இறந்துட்டா, என் மகளும் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டா, அவளுடைய வாழ்க்கையை அவளே டிசைட் பண்ணிட்டா, யாரும் அவளை கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க முன்னாடி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஊர்க்காரங்களுக்கு இன்னும் ஆத்திரம் தாங்க அதிகமாச்சு. உன் பொண்ணு பண்ணதே தப்பு, இப்போது சப்போர்ட் வேற பண்றியா, இதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் பண்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் ஊற்றக்கூடிய சடங்கே வரல, ரொம்ப நெருங்கின சொந்தங்கள் மட்டும் தான் அந்த குளிமேட்டுக்கு வந்து பால் ஊற்றிருக்காங்க. அந்த டைம்ல இந்த கண்ணன் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பால் ஊற்றுற சடங்குல தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த ஊரில் கூடிய அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு பாதுகாப்போடு இந்த குளிமேட்டுக்கு வந்திருக்காருங்க. அப்போது எல்லாரும் பால் ஊற்றி கிளம்பும்போது மருமகன் அப்படிங்கிற அடிப்படையில் கண்ணனும் பால் ஊற்ற மாட்டிருங்க. எல்லாரும் போன பிறகு அவங்களுடைய நண்பர்களோடு சேர்த்து கண்ணன் வந்து பால் ஊற்றிட்டு நேராக திரும்பி வர்றாருங்க. அந்த டைம்லையும் உற்சாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதுக்கு பால் ஊற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்ட போகும்போது இந்த கருணாகரன் அப்படிங்கிற செண்பகத்தினுடைய அப்பா விட்டுருங்க, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் தான் படுத்திருக்காரு, அந்த பையனை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு குளிமேட்டில் பால் ஊற்றிட்டு கண்ணன் அவருடைய சொந்த வில்லேஜுக்கே போயிட்டாருங்க. அன்றைய நாள் இரவு ஒரு 7 மணி 8 மணி தோராயமாங்க ஃபுல்லாக கண்ணன் வந்து தண்ணி அடிச்சுட்டு பாராட்டுருங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய தம்பி வந்து அடிச்சு போட்டது, ஊர்க்காரங்கெல்லாம் மிரட்டினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தண்ணி அடிச்சுட்டு அவரை எறியாம இந்த செண்பகம் இருக்கக்கூடிய ஊருக்கே வர்றாருங்க. அங்கதான் அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, ஊருக்குள்ள வந்து தோழிகளுடைய வீட்டில் செண்பகம் இருக்கிறத பார்த்து ஃபுல் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா செண்பகத்தை வெளியே கூப்பிட்டுருக்காருங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு செண்பகம் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, தன்னுடைய கணவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு. அந்த டைமில் செண்பகம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய சமுதாய பசங்கள்லாம் கோபமாக இருக்காங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஊரில் இருக்கக்கூடிய கண்ணனுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்படி வந்துட்டார், வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஒரு அரை மணி நேரம் மட்டும் பார்த்துங்க, நான் பைக் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் பைக் எடுத்துட்டு கண்ணனுடைய ஊர் வந்து செண்பகத்தினுடைய ஊருக்கு வந்துருக்காங்க. அந்த டைமில் செண்பகத்துக்கு கிட்ட நார்மலாக பேசிட்டு கண்ணன் அப்படிங்கிறவர் நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து கொஞ்சம் தூரம் போனால் 4வது வீடு 5வது வீடாக தாங்க இந்த சகுந்தலாவுடைய வீடு. அந்த வீட்டு வாசலை தாங்க தாண்ட பார்த்துருக்காரு. தாண்ட பார்க்கும்போது சட்டனா நார்மலாக தாங்க இருந்தார் போதையில். திடீர்னு உடம்புல இருக்கக்கூடிய துணிகள்லாம் கிழிச்சுக்கிட்டு வேஷ்டியெல்லாம் கிழிச்சிட்டாருங்க, டவுசர் மட்டும் தாங்க இருக்குது. அந்த தோற்றத்தோடு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறாருங்க, தலைமுடியை பிடிச்சி அப்படியே ஆட்டிக்கிறாரு. அந்த கிராமத்தினுடைய எல்லா விதிகளையும் பித்து பிடிச்ச மாதிரி ஓடுறாருங்க கத்திக்கிட்டே. இதை பார்த்த உடனே செண்பகத்துக்கு ஒன்றும் புரியலைங்க, ஏன்னா வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து துரத்திட்டே போகிறாங்க. அந்த ஊர்க்காரங்க வந்து ஏற்கனவே கண் மேலே கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் யாரும் காப்பாற்ற கூட போகலீங்க. இந்த செண்பகம் பிடிக்கிற அந்த பெண் மட்டும் தான் தன்னுடைய கணவர் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால சுற்றி ஓடிட்டே இருந்திருக்குங்க. ஏன் இப்படி தன்னுடைய கணவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செண்பகத்துக்கு ஒன்றுமே புரியலைங்க. டவுசர் மட்டும் தாங்க இருக்குது, அதையும் கிழிச்சுக்கு வர்றதுக்கு அந்த அளவுக்கு பித்து பிடிச்ச மாதிரி தலையை இழுத்து பிடிச்சிட்டு கத்திட்டே ஓடுறாரு. அதே டைமில் அவருடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணவங்க வந்துட்டாங்க. அண்ணா அவரை புடினா என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாமே ஓடி போய் கண்ணனை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. அப்போது தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா துணிகளையும் கிழிச்சது மட்டும் இல்லாமல் டவுசரையும் கிழிக்க பார்க்கறத பார்த்துட்டு நண்பர்கள் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. என்னடா உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேற வழி இல்லாமல் கீழே கிடந்த கயிறு எடுத்துட்டு கையை மட்டும் காலில் கட்டி போட்டு பைக்கில் வந்து தூக்கி போடுறாங்க கண்ணனை. நீயும் வாமா அப்படி சொன்ன காரணத்தினால தன்னுடைய கணவருக்கு இப்படி தவறாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பைக்கில் எடுத்துட்டு 2-3 பைக்கில் கண்ணனுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஊரில் தான் யாரும் காப்பாற்ற கூட வரமாட்டேங்கிறாங்களே. கண்ணனுடைய சொந்த ஊருக்கு வர வரைக்குமே வித்தியாசமா கத்திட்டே தான் இருக்காரு. அவர் நார்மலாவே இல்லை, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. அதற்கு பிறகு அவங்க தங்கக்கூடிய வாடகை வீட்டு கொண்டு வந்த பிறகும் கூட கண்ணன் வித்தியாசமா கத்துறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி திடீர்னு சிரிக்கிறாருங்க, பைத்தியம் முடிச்ச மாதிரி. அந்த டைம்லையும் கண்ணனுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே தான் இருக்காங்க. தன்னுடைய அக்கா மகளை கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லைங்க, எப்படியோ சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரவே மாட்டிட்டாங்க. அப்போது நண்பர்கள் மட்டும் தாங்க மறுபடியும் உதவியாகவே கண்ணனுக்கு இருந்திருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு வந்த பிறகும் கண்ணனை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால சங்கிலி, இரும்பு சங்கிலியை போட்டு நாய் கட்டுவோம்ல அந்த சங்கிலியை போட்டு தூணில் கட்டி வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாம விடிய விடிய கண்ணன் வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காருங்க. அடுத்த நாள் காலையில் செண்பகம் என்னுடைய வாழ்க்கையே போயிட மாட்டேங்க, என் அம்மா வேற இழந்துட்டு இவன் வேற இப்படி பண்ணுறான், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நண்பர்கள் அவர் அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. ஜிஹெச் கூட்டு போய் வச்ச உடனே மருத்துவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியலைங்க. இவர் நல்லா தான் இருந்தார், ஆனால் ஏன் இப்படி ஆனார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா ஸ்கேனையும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. சிடி ஸ்கேன் அப்புறம் பிரெயின் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக தாங்க இருக்குது. மருத்துவர்களுக்கே ஒன்றும் புரியலைங்க. பெட்டில் படுக்க வச்சாலும் கூட நார்மலாக இல்லைங்க, சங்கிலி போட்டு தாங்க கட்டி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 நாள் கழிச்சு மருத்துவர்களுக்கு ஒன்றும் புரியாத காரணத்தினால பாடியில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, மனசுல தான் ஏதோ பிரச்சனையாட்டு இருக்கு, அதனால மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா நல்லது, அங்கே சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருந்த தன்னுடைய கணவனுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாம மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு மனசு கேட்கல. நல்லா இருந்தவர் தானே ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து கண்ணனை கட்டி தாங்க வச்சிருக்காங்க. திடீர்னு முடியெல்லாம் பிடிச்சி கொத்து கொத்தா பிடிக்கிறாரு, ட்ரெஸ் எதை போட்டாலும் கிழிச்செறிகிறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலீங்க. அவங்களுடைய வகையிலும் சப்போர்ட் இல்லை. கண்ணனுடைய அப்பா அம்மா சொந்த ஊர் இருந்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலேயும் தன்னுடைய கணவனான கண்ணன் அப்படிங்கிறவரை தூண்லேயே கட்டி போட்டு மனசே கேட்கலீங்க. அதற்கு பிறகு
தெய்வம் தான் வழி அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோவில் இருந்துக்குங்க. அங்கே போய் பயங்கரமாக அழுதுருக்காங்க இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன், காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது ஒரு குத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு மாரியம்மனுடைய கோவிலுடைய திருநீரை கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு வச்சு விட்டுருக்காங்க. திருநீரை வச்ச பிறகு தான் ஓரளவுக்கு கண்ணன் நார்மலாக இருந்திருக்காருங்க. நார்மல் அப்படின்னா எப்போதும் இயல்பாக இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. யார்கிட்டையும் பேசுறது கிடையாது, தன்னுடைய மனைவி கிட்ட கூட பேசுறது கிடையாது. அமைதியாகிடுவாருங்க. இந்த கத்துறது கிளிக்கிறது அந்த வேலையெல்லாம் செய்யறது இல்லை. அந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கண்ணன் அமைதியாக தாங்க இருந்தார். வீட்டில் தன்னுடைய மனைவி கிட்ட பேச கூட இல்லை. சரி, போக போக சரியாயிடுவார், மனசில் தான் ஏதோ பிரச்சனையாட்டு இருக்கு, அந்த சுடுகாட்டில் வேற அவரை அடிச்சு குழியில தள்ளினாங்கல்ல, ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்து டிஸ்டர்ப் ஆகிட்டாராட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இந்த டைமில் கரெக்டாக அவங்க அம்மா இறந்து 16வது நாள் காரியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செண்பகம் அப்படிங்கிறவன் தானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அவங்களுடைய வழக்கப்படி 16வது நாள் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சு சுடுகாட்டில் போய் சமாதியில் வச்சிருவாங்க. அதற்கு பிறகு அவங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடை மாதிரி வச்சிருப்பாங்க. அங்கிட்டு போய் பறையில் சாப்பாடை வச்சு காகங்களை அழைப்பாங்க. காகங்கள் வந்து அந்த சாப்பாட்டை எடுத்துருச்சு அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் ஏதாவது தவறாக நடக்க போகுது அப்படின்னா அந்த காகங்கள் வந்து சாப்பாடு எடுக்காதுங்க. அதுதான் அவங்களுடைய வழக்கம். அதே மாதிரி அந்த 16வது நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் சமாதியில் வச்சுட்டு அந்த காகத்துக்கு போய் சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போது செண்பகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனசு கேட்காம அந்த காகத்துக்கு சோறு வைக்கக்கூடிய சடங்குக்கு போகலாம், நம்முடைய கணவரும் அமைதியாக தான் இருக்காரு, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் யார்கிட்டையும் பேசாமல் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவருடைய நண்பர்கள் 2-3 பேர்த்த கூப்பிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக இவங்க அந்த காகம் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகும்போது காலை ஒரு 8 மணி 8:30 மணி ஆயிடுச்சுங்க. 6 மணிக்கே காகத்துக்கு சாப்பாடு வைக்க ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் 6 மணிலேருந்து இவங்க போகிற வரைக்குமே சாப்பாடு எடுக்கவே இல்லைங்க. பொதுவாக காகங்கள் வந்து சாப்பாடு இருந்துச்சுன்னா சகுந்தலாவினுடைய ஆன்மாவே காகத்தினுடைய உடம்புல போய் ஆக்குபை பண்ணி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய சடங்கு ஐதீகம். ஆனால் 8:30 மணி வரைக்கும் இவங்க போகிற வரைக்குமே சாப்பாடே எடுக்கலிங்க. அதற்கு பிறகு செண்பகம் காரை விட்டு கீழே இறங்கிட்டு அவங்களுடைய நண்பர்களும் இறங்கிட்டாங்க. ஆனால் இந்த செண்பகத்தினுடைய கணவரான கண்ணன் மட்டும் அமைதியாக இருக்காருன்னு சொல்லியா காருக்குள்ளேயே உட்காந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட 10 நிமிடம் 15 நிமிடம் ஆகுதுங்க. காகம் வந்து யார் போய் சாப்பாடு வச்சாலும் எடுக்க மாட்டேங்குது. அந்த டைமில் செண்பகத்தை பார்த்து அவங்களுடைய தம்பி வேற துள்றாருங்க. இவளால தான் எங்கள் அம்மா செத்தா, இப்போது இங்கேயும் வந்து நின்று அவமானப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. ஊர்க்காரங்க எல்லாமே அமைதியாக இருப்பா, அவவாட்ட வந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் காருக்குள்ள உட்காந்துருந்த கண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பாட்ட சாதாரணமாக காரை விட்டு கீழே இறங்கி வெளியே வந்து நிற்கிறாருங்க. அப்போது நண்பர்கள் எல்லாமே போய் சமாதானப்படுத்தலாம் வேண்டாம்னு சொல்ல பார்க்கலாம் போது கண்ணன் தான் பேசவே மாட்டேங்கிறாரு. அமைதியாக தலையை கீழே குடிஞ்சுக்கிட்டு நின்றுட்டாருங்க. அந்த டைமில் கரண்ட் கம்பத்தில் உட்காந்துருந்த அத்தனை காகங்கள் உட்காந்துங்க, ஆனால் சாப்பாடு மட்டும் எடுக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 காகங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கண்ணன் காரை விட்டு வெளியே வந்த உடனே 3 காகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஆக்ரோஷமாக கண்ணன் பக்கத்தில் நெருங்கி வருதுங்க. வந்துட்டு தலையவே கொத்துதுங்க 3 காகங்களும். கண்ணை பிடுங்க பார்க்குது, மூஞ்சியில் கொத்த பார்க்குது, இப்படி பண்ணிகிட்டே இருந்துருக்குங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களுக்கும் ஒன்றும் புரியலைங்க, செண்பகத்துக்கும் ஒன்றும் புரியல. காரை விட்டு கீழே இறங்கின உடனே தன்னுடைய கணவர் எதுக்கு காகங்கள் கொத்த வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டைமில் ஊர்க்காரங்க இதையெல்லாம் பார்த்துட்டு சகுந்தலா தான் வந்திருப்பாளாட்டுருக்கு, இன்னும் கோபம் குறையில, அதனால தான் அந்த பையனை கொத்த பார்க்குது, விட்டா உயிரோடு இருந்தால் கொண்டு கூட போட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்த காரணத்தினால செண்பகம் வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகங்கள் தான் துரத்தி கொத்துது. வேற வழி இல்லாமல் காரை பிடிச்சி மறுபடியும் அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு கண்ணனுடைய கிராமத்துக்கே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க போனதுக்கு பிறகும் கூட அந்த காகங்கள் சோறை எடுக்கவே இல்லைங்க. அவங்களுடைய வழக்கப்படி சோறை வந்து காகங்கள் எடுத்தே ஆகணுங்க. ஒரு நாள் எடுக்கல அப்படின்னா 2 நாளுக்கு ஒரு முறை வச்சுக்கிட்டே இருப்பாங்க நாள் பார்த்து. ஆனால் கிட்டத்தட்ட 2-3 வார காலகட்டங்கள் வச்சு பார்த்துட்டு கடைசியாக காகம் சோறே எடுக்க மாட்டேங்குச்சுங்க. அப்போது உற்றாரெல்லாம் ஒரு நாள் வருவாங்க 2 நாள் வருவாங்க, வரமாட்டாங்க இல்லையா, யாருமே அதற்கு பின்னாடி வரவே இல்லைங்க. கடைசியாக சகுந்தலாவுடைய கணவரான கருணாகரன் மற்றும் அவங்களுடைய தம்பி மட்டும் தான் டெய்லியுமே போய் காகத்துக்கு சோறு வைக்க பார்ப்பாங்களாமுங்க, எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாத காலகட்டம் இப்படியே நடந்த காரணத்தினால அதற்கு பிறகு அவங்களுடைய அப்பாவே வெறுத்து விட்டாருங்க, காகத்துக்கு சோறே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிட்டாருங்க. இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 மாத காலகட்டம் கழிச்சு இந்த கருணாகரன் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மகள் மேலே பாசம் அதிகமாகுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய மகள் மேலே ரொம்ப பாசம் வச்சாருங்க. அது மட்டும் இல்லாமல் கருணாகரன் அப்படிங்கிற செண்பகத்தினுடைய அப்பாவுக்கு இந்த ஜாதி பார்க்கக்கூடிய பழக்கம்லாம் கிடையாதுங்க. அவங்களுடைய அம்மா தான் ரொம்ப சின்சியராக இருந்தாங்க. அதனால் தன்னுடைய மனைவியும் போயிட்டா, இனி நம்மளும் அவளை கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காருங்க. குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த சங்கடங்கள்லாம் பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கண்ணனுடைய கிராமம் இருக்கு இல்லையா, அங்கே வாடகைக்காக வீடு இருக்கக்கூடிய அவங்களுடைய மகளுடைய வீட்டுக்கு போயிட்டாருங்க. அவர் போகும்போது சாயந்தரம் ஒரு 6 மணி தோராயமாக இருக்குங்க. அவங்களுடைய அப்பாவை பார்த்த உடனே செண்பகம் ஓடும் பயங்கரமாக அழுதுருக்காங்க. உடனே கருணாகரன் அழுகாதமா, அம்மா தான் போயிட்டா, ஜாதி பார்த்து அவள் இறந்து போயிட்டா, காகம் வேற சோறு எடுக்க மாட்டேங்குது, உன்னையும் விட்டேன்னா உனக்கு யாருமா இருக்கா, நான் தான் இருக்கேன், இனிமேல் பயப்படாத, மருமகனா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பேசுகிறாருங்க. தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு வரும்போது கண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுட்டாங்க, தூணில் சங்கிலி போட்டு தான் கட்டி வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அப்பப்போ அமைதியாக இருக்காருங்க, திடீர்னு ஆவேசமாய் ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடறாரு, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு. அந்த காரணத்தினால கருணாகரன் போகக்கூடிய அன்றைய நாளும் கண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா தூணில் கட்டி போட்டு தாங்க வச்சிருக்காங்க. இந்த டைமில் தன்னுடைய மருமகனான கண்ணனை பார்த்து கருணாகரனுக்கு ஒன்றுமே புரியலிங்க. ஏன் நல்லா தானே இந்த பையன் இருந்தான், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அவரும் அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க.
என் குடும்பத்தில் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு கடைசியாக அவங்களுடைய அப்பா முதல் முறை வந்திருக்காருல, அப்போ இருந்தே இப்படி தான்ப்பா இருக்காரு, போக போக சரியாயிருவார்ப்பா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்து ஒன்றும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒன்று என்ன பண்ணுறதே தெரியலப்பான்னு சொல்லிட்டு செண்பகம் அழுகிறத பார்த்துட்டு அவங்களுடைய அப்பாவும் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாருங்க. சரி, முதல் முறை அவங்களுடைய அப்பா வந்த காரணத்தினால சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுடைய அப்பாவை சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு தன்னுடைய மருமகனை பார்த்து கருணாகரனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. பித்து பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்சா எப்படி கட்டி போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. நைட்டு கட்டி போட்டுக்கூடிய தன்னுடைய கணவருக்கு சாப்பாடு ஊற்றிட்டு செண்பகம் ஒரு இடத்துல படுத்துட்டாங்க, கருணாகரன் படுத்துட்டு இருக்காரு. மிட் நைட் டைம் ஒரு 11 மணி 12 மணி இருக்குங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த இந்த கருணாகரன் அப்படிங்கிற செண்பகத்தினுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கனவு வருதுங்க. அந்த கனவு என்ன அப்படி சொல்லி பார்த்தா, உயிரோடு இருக்கும்போது சகுந்தலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சு தான் எடுபட்டு சொல்லணும் இல்லையா, அவங்களுடைய அப்பாவுடைய பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க, ஆவேசமாக கோவப்படுவாங்க. உயிரோடு இருக்கிற மாதிரியே கனவுல வந்து பார்த்தீங்கன்னா தலைவிரி குளமாக வேக வேகமாக இவங்க படுத்திருக்கக்கூடிய வீட்டுக்கு வர மாதிரி தெரியுதுங்க. கனவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ வேகமாக தலைவிரி குளமாக வர அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நேராக வீட்டுக்குள்ளே வந்தவங்க ஓங்கி பல்லார்னு இந்த கருணாகரன் அப்படிங்கிற இவங்களை வந்து அந்த ஆன்மா அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அரைஞ்ச அடுத்த செகண்டே தூக்கத்தில் டக்குன்னு முடிச்சுட்டாருங்க. முடிச்சு பார்க்கும்போது கருணாகரனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. ஏன்னா இப்படி ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு, செத்துப்போன தன்னுடைய மனைவி ஏன் வேகமாக வந்து அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள முடிச்சு பார்த்தாரு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 10 அடி தள்ளி அந்த தூணில் தான் இந்த கண்ணன் அப்படிங்கிறவ கட்டி போட்டுருவாங்க. திடீர்னு ஆவேசம் பயங்கரமாக கத்துறாருங்க. அன்றைய நாள் அமாவாசை வேறங்க, ரொம்ப உக்கரமாயிட்டாராட்டுருங்க. என்னடா நடக்குது, இவர் வேற ஏன் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான வாழ்நாளில் மறக்கவே முடியாத காட்சிங்க கருணாகரன் அப்படிங்கிற அந்த நபருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கனவுல விகாரமான தோட்டத்தோடு வந்து தன்னுடைய மனைவியினுடைய சகுந்தலா அப்படிங்கிற பெண்மணியினுடைய ஆவி கண்ணனை கட்டி போட்டுருக்காங்களே அந்த இடத்துல வந்து தத்ரூபம் நின்று அவரை முட்டியை பிடிச்சி இப்படி ஆட்டு மாட்டுறாங்க. அந்த வழியில் கண்ணன் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துறாருங்க. இதை கண்ணெதிர்க்க கருணாகரன் அப்படிங்கிற ஒரு கண்ணை முழிச்சு பார்த்த உடனே பார்க்குறாருன்னு நேரில். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் அப்படியே இப்படி பிடிச்சி ஆட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசமாக கருணாகரனும் கோபமாக பார்க்குதுங்க அந்த ஆன்மா. இந்த டைமில் பயங்கரமாக சத்தம் போட்டு கருணாகரன் கத்திட்டாருங்க. அதுக்கடுத்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க, செண்பகம் வந்துருச்சிட்டாங்க. என்னப்பா ஆச்சு, ஏப்பா கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை கை காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லாரும் ஓடி வந்த உடனே அந்த ஆன்மா அப்படியே காணாமல் போயிருச்சாட்டுங்க. அதற்கு பிறகு கண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முடிய பிடிச்ச ஆட்டின காரணத்தில் அப்படியே வாயிலெலாம் ரத்தம் வந்துருச்சாட்டுங்க. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு. அப்போது செண்பகம் வந்து ஓடி போய் தன்னுடைய நண்பர்கள் உதவியோடு அவரை நார்மல் படுத்த பார்க்குறாங்க. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஊரில் கூடி எல்லாரும் ஓடி வந்தாங்களே மிட் நைட்டில் கத்துற காரணத்தினால மனசு கேட்காம இத்தனை நாள் வராமல் இருந்த அந்த கண்ணனுடைய அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. அந்த டைமில் கனவுல தன்னுடைய மனைவியுடைய அம்மா தான் இதெல்லாம் பண்ணிச்சு, நேர்லையும் பார்த்தோம்னு சொல்லி யோசிச்சுட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பி நேராக 5 கிலோமீட்டர் தள்ளக்கூடிய ஒரு கிராமத்துக்கே போயிட்டாருங்க. கூட்டத்தில் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும் போது தன்னுடைய மகள்கிட்ட கூட சொல்லல. அதற்கடுத்து அன்றைய நாள் இரவு முழுவதுமே ஊர்க்காரங்க உதவியோடு பயங்கரமான காட்சிகளோடு முடிஞ்சுங்க. அடுத்த நாள் காலையில் அவங்களுடைய அப்பா வந்து செண்பகத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காருங்க. ஏப்பா சொல்லாமல் கூட போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, எல்லாத்துக்கும் காரணம் இறந்து போனவன் அம்மாவோடைய ஆவிதான் அப்படின்னு நினைக்கிறமா அப்படின்னு சொன்ன உடனே செண்பகத்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்னப்பா பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுறீங்க, எங்களால் தான் அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வேதனை இருக்கோம், இப்போ அம்மாவோட ஆவிதான் இப்படி பண்ணிச்சு சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் கண் எதிர்க்க பார்த்தம்மா, கனவுல கோபமாக வந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி வந்துட்டு என்னை ஓங்கி ஒரு ஆற அரைஞ்சிட்டு அதற்கடுத்து மருமகனுடைய தலையை பிடிச்சி ஆட்டினதை நான் கண் எதிர்க்க பார்த்தமா, அந்த தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சு சொன்ன உடனே செண்பகத்துக்கு ஓரளவுக்கு டவுட் வந்துருச்சுங்க. உடனே அப்பா உளராதீங்கப்பா அப்படின்னு சொன்ன காரணத்தினால நைட்டு வந்து அந்த பையனுடைய அப்பா அம்மா வந்தாங்கல்ல, அவங்க அப்பா இங்கே இருக்காரான்னு சொல்லி கேட்குறாங்க. நைட்டு வந்தவங்க இன்னும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செண்பகத்தினுடைய அப்பா சொல்லிட்டாருங்க. உடனே கண்ணனுடைய அப்பா ஃபோனை வாங்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாருங்க. எனக்கு என்னமோ இறந்து போன என்னுடைய மனைவியினுடைய ஆவிதை இதெல்லாம் செய்யுதுன்னு தோணுது. நைட்டு வந்து நாங்கள் தங்கியிருந்தோம்ல, என்னை வந்து ஓங்கி பலார்னு அரைஞ்சிச்சு, இந்த வீட்டுக்கு வந்த காரணத்தினால அப்படி கோபமாக ஆரம்பிச்சான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அதற்கடுத்து கண்ணனுடைய தலையை பிடிச்சி ஆட்டினது என் பொண்டாட்டியினுடைய ஆன்மா தான், நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு கண்ணனுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்படி சொன்ன காரணத்தினால அவரும் சுதாரிச்சுக்கிட்டாருங்க. கிராமத்தில் இந்த மாதிரி நடப்பதெல்லாம் வழக்கம் தானே. அது மட்டும் இல்லாமல் கண்ணன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து நார்மலாக தான் இருந்தார். திடீர்னு இறந்த பின்னாடி இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலே ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மாவுடைய வேலை தான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவையும் வர சொல்கிறாங்க. வந்துட்டு சகுந்தலாவுடைய கணவர் கருணாகரன் அப்புறம் கண்ணனுடைய அப்பா அம்மா 3 பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோவில் இருக்குங்க. எப்போதுமே இரவாச்சு அப்படின்னா அங்கே குறி சொல்வது வழக்கம். அந்த கோவிலுக்கு போகிறாங்க. கண்ணனுடைய பெற்றோர்கள் மற்றும் செண்பகத்தினுடைய அப்பா 3 பேரும் சேர்ந்து கரெக்டாக அந்த கருப்பணசாமி கோவிலுக்கு போயிட்டு குறி சொல்வதற்காக முன்னாடி போய் உட்காந்துட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அப்போது அந்த அருள் வந்த பூசாரி ஏராளமாக ஒரு சிரிச்சிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க.
அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த 3 பேர்த்துக்கும் கொலையே நடுங்கி போச்சுங்க. அந்த கருப்பணசாமி அருள் பெற்ற பூசாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எங்கே சுற்றியும் ஒரு பிரயோஜனம் இல்லை, அவன் போயிடுவான், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் செத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லுதுங்க. இது கேட்ட உடனே கண்ணனுடைய அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் புரியலைங்க. தன்னுடைய மகன் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டான், வேற்று ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணது தப்பு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அதுக்காக சொல்ல, எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் தான், ஆனால் அவன் செஞ்ச பாவம் வேற, போக போக உனக்கே தெரியும், விதிப்படி அது நான் சொல்ல தேவையில்லை, உனக்கே 2-3 நாளில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புன்னு சொல்லிட்டாருங்க. அதற்கு பிறகு இதெல்லாம் கேட்ட செண்பகத்தினுடைய அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலிங்க. அந்த பையன் ஒரு தப்பும் பண்ணல, காதலிச்சா கல்யாணம் ஆயிட்டான். ஜாதி பாகுபாடுலாம் இந்த கடவுள் அதெல்லாம் பண்ணாது, மனுஷங்க நம்ம பண்ணிக்கிறது தான். தேவையில்லாத இந்த விஷயத்தை நமக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி சொல்கிறோம். உண்மையான பைத்தியங்கள் நம்ம தான், இந்த ஜாதி பார்க்குற நம்ம தான். ஸோ அதற்கு பிறகு அந்த பூசாரி சொன்ன காரணத்தினால குழப்பத்தோடய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து சாமி தான் அப்படி சொல்லிச்சு, மாந்திரிகவாதிகள் கிட்ட ஏதாவது கிட்ட போனால் அந்த சகுந்தலாவுடைய ஆன்மாவை அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மாந்திரிகவாதி ஒருத்தரை கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க. ஆனால் அன்றைய நாள் போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கண்ணனுடைய மனைவியான செண்பகம் நானும் வர்றேன், ஏன்னா நேற்று நீங்கள் போய் என்ன பேசுனீங்கன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னதான் நடக்குது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் 2 பேர்த்த காவலாக கண்ணனுக்கு இருக்க வச்சுட்டு இந்த 4 பேரும் கிளம்பி அந்த மாந்திரிகவாதி வீட்டுக்கு போகிறாங்க. மாந்திரிகவாதி வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே இவங்க 2 பேத்தையும் உட்கார வச்சுட்டு கருணாகரன் அப்படிங்கிற நபரை பார்த்து, எல்லாத்துக்கும் காரணம் என் மனைவியினுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொன்ன காரணத்தினால உங்கள் மனைவியினுடைய ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டிருக்காங்க. செல்ஃபோனில் இறந்து போன மனைவியினுடைய சகுந்தலாவுடைய ஃபோட்டோ இருந்திருக்குங்க. அதை எடுத்து வச்சு ஏதோ ரிச்சுவல் மாதிரி பூஜை மாதிரி பண்ணியிருக்காருங்க அந்த மாந்திரிகவாதி. பண்ணிட்டு சோகத்தோடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. நீங்கள் அதற்கு முன்னாடி எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க முன்னாடி நாள் கருப்பணசாமி கோவில் குறி சொல்ல போன இடத்த சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க மாட்டேங்க. ஆமாம் சாமி, அங்கே போயிட்டு வந்தோம், இந்த பையனுடைய உயிர் போயிருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால, ஆமாம் நானும் அதையே தான் சொல்கிறேன், கருப்பங்கிட்ட போயே அது நடக்கலை அப்படின்னா எங்கிட்ட வந்து என்ன நடக்க போகுது, ஏன் என்கிட்ட மறைச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை நீங்கள் இழந்துதான் ஆகணும், அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன என் பையன் பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காங்க கண்ணனுடைய அம்மா. அந்த டைமில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குமா, உங்கள் பையன் இறந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, உன் பையன் வீட்டுக்கு போய் பாருங்கள், அவன் செத்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க செண்பகத்துக்கு. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் வீட்டுக்கு போங்க, போயிட்டு கண்டிப்பாக இறந்துருப்பாரு, நாளைக்கோ அல்லது 2-3 நாள் கழிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே கண்ணன் இறந்துட்டா அப்படின்னு சொன்னால் பயமாக தான் இருக்கும். அவசர அவசரமாக ஃபோனை பண்ணிகிட்டே இருந்து கிளம்புறாங்க. காரை பிடிச்சி போகும்போது காவலா விட்ட 2 நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, எங்கேஜாகவே இருந்திருக்கு. அதுக்கடுத்து வீட்டில் போய் இறக்கும்போது எல்லாரும் ஊர்க்காரங்க எல்லாமே ஒட்டுமொத்தமாக நிற்கிறாங்க. காவலுக்காக வச்ச நண்பரும் அழுதுட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா கண்ணனை, காவலாக இருந்த 2 பேர் சிகரெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்கு ஒன்றா போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடி இருந்துருங்க. அந்த கண்ணாடி எடுத்து துகள் மாதிரி உடச்சி வந்து பார்த்தீங்கன்னா வாயில் போட்டு கண்ணன் இறந்துட்டாருங்க. அதே நேரத்தில் வாயெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. ஸோ இதே டைமில் அவங்க 4 பேரும் போய் பார்க்கும்போது அந்த மாந்திரிகவாதி சொன்ன மாதிரியே இறந்து தான் கிடக்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அந்த நபரினுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு 2-3 நாள் கழிச்சுங்க அந்த மாந்திரிகவாதி கிட்ட கருணாகரனுடைய நம்பர் வாங்கி வச்சிருந்துருப்பாரு. அவரே ஃபோன் பண்ணியிருக்காருங்க. ஃபோன் பண்ணி என்ன நான் சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சாமி இறந்துட்டான் சாமி, ஏன் சாமி இப்படி ஆச்சு, அவன் என்ன தப்பு தான் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அக்கா மகளை தானே கண்ணன் கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சா, சொந்த அக்கா மகள். இந்த அக்கா மகளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கர்ப்பமாயிருக்காங்க இந்த கண்ணன் அப்படிங்கிற நபர்னால. 2 மாதமோ 3 மாதமோ அது தெரியாது இல்லையா, வீட்டுக்கு தூரமாகவே அந்த பெண் சொல்லாமே இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் கண்ணன் வந்து செண்பகத்தை கல்யாணம் பண்ணி ஓடுன அன்றைய நாள் இருந்தே அக்கா மகள் வந்து ஒவ்வொன்று அழுதுருக்காங்க. அப்போது இவங்க எல்லாரும் போய் ஆறுதல் படுத்திருக்காங்க. என்னம்மா பரவாயில்ல விடு, அவன் உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான், வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லும்போது அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறது யாருக்கிட்டையும் சொல்லியாட்டிருக்குங்க. ஆனால் கண்ணன் வந்து அந்த கண்ணாடி தூளை சாப்பிட்டு இறந்தார் இல்லையா, அப்போதான் அக்கா மகள் வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி விட்டுட்டு போயிட்டே உன் குழந்தைய வயிற்றுல வராதே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்குங்க. இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுச்சுங்க. ஆனால் அப்போது கண்ணனுடைய அப்பா அம்மா அவங்க அக்கா எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்களாட்டுருங்க. என்ன காரணம்னா அவன் வேற இறந்துட்டான். இந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கர்ப்பத்தை கழிச்சு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு யார்கிட்டையும் சொல்லாம விட்டாங்களாட்டுருங்க. அந்த பெண் வந்து அவங்க அம்மா அப்புறம் தாத்தா பாட்டி கண்ணனுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்க மாட்டேங்க. அவங்க 3 பேரும் சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. இந்த நிகழ்வை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க கருணாகரனுக்கு. அதற்கடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் வேக வேகமாக போய் கண்ணனுடைய அம்மா அப்பாட்ட கேட்கும்போது, ஆமாம் இப்படி தப்பு பண்ணிட்டான், அவன் மாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே செண்பகத்துக்கு அவர் மேலே வச்சிருந்த மொத்த காதலும் அப்படி வெறுப்பாயிச்சாட்டுங்க. அவன் சாகட்டும், என்னுடைய வாழ்க்கையும் அழிச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அழிச்சிட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே அவங்களுடைய அப்பாவோடு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்களாட்டுருங்க. இந்த டைமில் தான் அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுடைய மனைவியான சகுந்தலாவுடைய ஆன்மா வந்து ஜாதி பார்த்து இப்படி கல்யாணம் பண்ணதுனால அந்த கோபமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொன்னதற்கான காரணம் அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு தன்னுடைய மகளுக்கு துரோகம் பண்ண காரணத்தினால தான். அது எப்படியோ தெரிஞ்சிருக்க மாட்டேங்க சகுந்தலாவுடைய ஆவிக்கு. செத்ததுக்கு பின்னாடி அப்போதே கண்டுபிடிச்சிச்சாட்டுருங்க. 16 நாள் பெரும்பாலும் கருட புராணத்தை பொறுத்தளவு அந்த ஆன்மாக்கள் எல்லா பக்கமும் வளம் வந்துட்டு உயிரோடு இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் தான் அந்த செய்தி தெரிஞ்சிருக்க மாட்டேங்க. அதற்கு பிறகு தான் அவரோட ப்ரொசஸ் பண்ணி பித்து பிடிச்ச மாதிரி பண்ணி கடைசியாக கொன்னே போட்டிருக்குங்க.
ஸோ இது எல்லாத்தையுமே கருணாகரன் அப்படிங்கிற சகுந்தலாவுடைய கணவர்கிட்ட அந்த ஆன்மா எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லி முடிச்சிச்சுங்க. அதே மாதிரி அவர் மேலே வச்சிருந்த மொத்த காதலையும் இழந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்தவங்க தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தவறு அப்படி சொல்லிட்டு இந்த பெண் செண்பகம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க. ஜாதி வேறுபாடு காரணத்தினால கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லிங்க, ஆனால் தவறான நபரை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அதுதான் தவறுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த காரணத்தினால தான் இறந்து போன சகுந்தலாவுடைய ஆவி தன்னுடைய மகளுக்கு நடந்த துரோகத்தை செஞ்சிடானே அப்படி சொல்லிட்டு கொண்டு போட்டிருக்குங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த அக்கா மகள் கர்ப்பமாக இருந்தாங்கல்ல, அது கலக்கவே இல்லையா அவங்க. கடைசியாக ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாங்களாமங்க அந்த பெண். ஆனால் அந்த இறந்து போன நபரான கண்ணன் அப்படிங்கிற அந்த நபரை கடைசி வரைக்கும் தன்னுடைய கணவனாக எடுத்துக்கிட்டு அந்த பெண் இப்போது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஆண் குழந்தை பிறந்து அப்படி சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. 2015 பிறந்திருக்கு அப்படின்னா இப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வயசுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த சம்பவம் 2015 காலகட்டத்தில் எங்களுடைய தூரத்து சொந்தமான இந்த செண்பகம் அப்படிங்கிற இந்த நபர்களுடைய குடும்பத்தில் நடந்தது அப்படி சொல்லிட்டு இந்த துர்கா அப்படிங்கிறவங்க சொல்லி முடிச்சாங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிற காரணத்தினால இந்த கதையில் பயன்படுத்தின பெயர்கள் எல்லாமே மாற்றி தாங்க பயன்படுத்திருக்கேன், ஒரிஜினல் பெயர்கள் கிடையாது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.